டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா போர்ட் மாஸ் ரூல் படி சம் எப்படி சால்வ் பண்ண தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் படிச்சிடலாம். 26 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 5 மைனஸ் ஸ்மால் ப்ராக்கெட் 12 மைனஸ் 3 க்ளோஸ் ப்ராக்கெட் இதோட வேல்யூ வேணும்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து 1999 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னா போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூலுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு லைனில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட் உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட் டிவிஷன் சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட் மல்டிப்ளை, நெக்ஸ்ட் அடிஷன், ஃபைனலாக தான் சப்ராக்ஷனை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த போர்ட் மாஸ் ரூலுங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? சரி, ஓகே. கொஷின் படிச்சிட்டோமா? இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணும். இப்போ ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராக்கெட்குள்ளே ஒரு சின்ன ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ சின்ன ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணும். ஸோ கொஷினை ஒரு முறை எடுத்து எழுதிக்கலாமா? இங்கே பாருங்கள், எழுதியாச்சு. இப்போ சின்ன ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ண போகிறேன். 12 3 போயிடுச்சுன்னா எவ்வளோங்க? ரிமைனிங் 9. அப்போது இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராக்கெட் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சுன்னா மீதி யார் இருப்பான்? -5 பெரிய ப்ராக்கெட்டு -26. ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணலாமா? 5 - 9 என்னங்க வரும்? 4ன்னு வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸு. மீதி யார் இருப்பா? இங்கே ஒரு மைனஸ் இருப்பாங்க, இங்கே 26 இருப்பாங்க. 2 சைன் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ராக்கெட் போட்டு செக்ரிகேட் பண்ணிக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரெண்டு நம்பருக்கு நடுவில் 2 சைன் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ 2 சைன் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு சைனாக கன்வெர்ட் பண்ணும். மைனஸ் இன்டூ மைனஸ், இந்த ப்ராக்கெட்டுக்கு அர்த்தம் என்னென்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். மைனஸ் இன்டூ மைனஸ் என்னென்னா ப்ளஸ்ஸு. அப்போ இந்த 2 சைனுக்கு முன்னாடி யார் இருக்கா? 26 இருக்காங்க. இந்த 2 சைனுக்கு பின்னாடி யார் இருக்கா? 4. இந்த 2 சைன் தான் நம்ம என்னவா மாற்றிருக்கோம்னா ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கோம். இப்போ 26 + 4 வந்துருச்சா? ஆட் பண்ணால் என்ன வரும்னா 30. ஸோ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இதே மெத்தடில் இந்த சம்மனை பாதி வரைக்கும் போட்டால் ரிமைனிங் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே சால்வ் பண்ணிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ராக்கெட்டே கிடையாது. ஸோ ப்ராக்கெட்டை லீவ் பண்ணுங்க. ஆர்டர்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் யார் இருக்கா? டிவிஷன் இருக்கான்னு பாருங்கள். எஸ், இந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் டிவிஷன் இருக்கா? அப்போ 8 / 2 என்ன வரும்? 4. அப்போ மீதி இருக்கவங்களை அப்படியே எழுதுங்க. × 2 + 24. இந்த பக்கம் யார்? -1. இப்போ டிவிஷன் முடிஞ்சிருச்சுங்களா? டிவிஷனுக்கு அடுத்து யார் சால்வ் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணோம். மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 8. பக்கத்தில் யார் இருக்கா? -1, முன்னாடி +24. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ளஸ்ஸு பண்ணுமா சப்ராக்ஷன் பண்ணுமா? அடிஷன் பண்ணிட்டு தான் சப்ராக்ஷன் பண்ணும். ஸோ இவங்க 2 பேரும் ஆட் பண்ணுங்கள். வரக்கூடிய ஆன்சரில் 1 மைனஸ் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்கள் டவுட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.